நிறைய பேருக்கு திருமண உறவு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. தனியாக கூட வாழ்கிறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. திருமணத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, திருமண உறவில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கருத்துடையவர்கள் நிறைய நாட்டில் இருக்காங்க. முன்னேறிய நாடுகள்லாம் கூட தனியாக வெறும் பிள்ளை மட்டும் பெற்றுக்கொண்டு தனியாக வாழ்கிறவங்க இருக்காங்க. குடும்பமாக வாழ்வதில் உடன்பாடு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருமண உறவு ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, திருமண உறவு என்பது இல்லை என்றால் குடும்பம் என்பதும் இல்லை, அப்புறம் சமூகம் என்பதும் இல்லை. திருமணம் தான் மனித வாழ்வில் உள்ள வன்முறையை நீக்குகிறது, மனித வாழ்வை அமைதியாக மாற்றுகிறது, மனித வாழ்வை மென்மையானதாக மாற்றுகிறது. திருமணம் என்கிற நடைமுறை இல்லை என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு பெண்ணை சொந்தம் கொண்டாடுவதற்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. உடல் உறவு இப்போ ஒரு ஆடு மாடு நாய்களிடம் உடல் உறவு வச்சுக்கும்போது என்ன நடக்குது, ஒரு நாய்கிட்ட உடல் உறவு வச்சுக்கும்போது என்ன நடக்குது, ஒரு பெண் நாய்க்கு பின்னாடி 4-5 நாய் அல்லது ஒரு 10 நாய் கூட போகும். அதில் ஏதாவது ஒரு நாயை தான் அந்த பெண் நாய் தேர்ந்தெடுக்கும். மற்ற நாய் திரும்பிடும். இந்த மாதிரி ஒரு போட்டி உடல் உறவுக்கு ஒவ்வொரு முறை உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கும் அந்த நாயுடன் உடல் உறவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு போட்டி, பெண் நாயுடன் உடல் வைத்துக் கொள்வதா ஆண் நாய்களுக்கிடையே போட்டி ஏற்படும். அப்போ அதே மாதிரி தான் திருமண உறவு என்பது இல்லை என்றால் அது மாதிரி தான் நடக்கும். ஒரு பெண்ணிடம் உடல் உறவு, அதுவும் உடல் உறவு தேவை என்பது பிற உயிர்களை விட மனித உயிர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உடல் உறவு தேவை அந்த பருவத்தின் போது தான் உடல் உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இல்லாமல் தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கிற அந்த ஆர்வம் மனித உயிர்களுக்கு இருப்பதால் ஒவ்வொரு முறை உடல் உறவு வைத்து கொள்ளும் போதும் ஒரு போட்டியில் கலந்து கொள்கிற அந்த நிகழ்வு எப்படி ஒரு பெண் நாய்க்கு பின்னாடி 4-5 ஆண் நாய்கள் போயிட்டு அப்புறம் உடல் உறவு வச்சு ஏதாவது ஒரு ஆண் நாயை அந்த பெண் நாய் தேர்ந்தெடுக்கும். அப்புறம் உடல் உறவு அது மாதிரி மனித வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்னாகும்னு நினச்சி பாருங்கள். அப்போ கற்பழிப்பு இல்லாமல் கூட நடக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடும். அப்போது மனித வாழ்வே ஒரு வன்முறையாக விடும். உடல் உறவு வச்சுக்கிட்டு அப்புறம் போயிடுவாங்க. வெறும் திருமணம் என்கிற உறவு தான் உடலுறவை கடந்து ஒரு ஆணும் பெண்ணும் அருகருகே ஒரு உதவி என்பது ஆணின் உதவி பெண்ணிற்கு தேவை, பெண்ணின் உதவி ஆணிற்கு தேவையாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு ஆண்களின் தேவை என்பது இருக்கிறது. அதுக்கு ஒரு குடும்பம் என்பது தேவையாக இருக்குது. அதுக்கு திருமண உறவு தான் வழி ஏற்படுத்துகிறது. அந்த திருமண உறவு தான் ஒரு உடலுறவையும் கடந்து ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள அந்த உறவு முறை நடைமுறைகளை அது தீர்மானிக்கிறது. உணவு சமைப்பது, பார்த்துக்கிறது, மருத்துவம் செய்வது, உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்வது, குழந்தைகளை அக்கறையோடு கவனித்து மனைவியை அக்கறையோடு கவனித்து கொள்வது, இதெல்லாம் அந்த திருமண உறவில் தான் திருமணங்கிற உறவு மட்டும் இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா வெறும் உடல் உறவு மட்டும் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு காதல் ஜோடிகளாக இருக்கலாம். திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்கள் காதல் ஜோடிகளாக இருப்பார்கள். உடலுறவு வைத்து கொண்டு மட்டும் போய்விட மாட்டார்கள், காதல் ஜோடிகளாக இருப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் நியாயப்படுத்தலாம். ஆனால் எப்போ வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரும் கேட்க முடியாது. திருமணம் என்கிற உறவு இருக்கிறனால தான் நீ ஏன் போன, அவளை ஏன் விட்டுட்டு போன, இல்லை அவனையா நீ விட்டுட்டு போன அப்படின்னு ஒரு ஆணையோ பெண்ணையோ கேள்வி கேட்கிற அந்த நிலைமை, அந்த எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சுற்றி இருக்கிற சமூகம் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ நியாயமான காரணம் இல்லாமல் யாரும் விட்டுட்டு போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்போது அதில் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதனால் திருமண உறவு தான் ஒரு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு. திருமண உறவு என்பது மட்டும் இல்லை என்றால் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்காக ஆண்கள் ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நடக்கிற நிலைமை இங்கே அதிகமாகிடும். பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு பெண்ணிற்கு சொந்தம் கொண்டாடுவதற்காக, ஒரு பெண்ணை காதலிப்பதற்காக, ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு பெண்ணை காதலிப்பதற்காக அல்லது இப்படி ஒரு பெண்ணை சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்லது ஒரு ஆணை சொந்தம் கொண்டாடுவதற்காக பெண்களுக்குள்ளே சண்டை நடக்கும். ஒரு பெண்ணை சொந்தம் கொண்டாடுவதற்காக ஆண்களுக்குள்ளே சண்டை நடக்கும். அதனால் திருமணம் என்கிற உறவு ஏற்பட்டவுடன் அது மனைவி கணவன் மனைவி அந்த உறவை யாரும் இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நடைமுறை திருமண உறவில் தான் ஆண் பெண் உறவுக்கான பாதுகாப்பே எங்கே வருதுன்னா திருமண உறவில் தான் வருது. திருமண உறவில் தான் ஒரு கணவன் மனைவியை இடையூறு செய்யக்கூடாது, திருமணம் செய்து வாழ்கிற அந்த கணவன் மனைவியை யாரும் இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நடைமுறை திருமண உறவில் தான் வருகிறது. ஆண் பெண் உறவுக்கான அந்த பாதுகாப்பு. அதனால் மக்கள் அமைதியாக வாழ்கிறாங்க. அமைதியாக வன்முறை இல்லாமல் வாழ்வதற்கு திருமண உறவு என்பது வழிவகுக்கிறது. அதுபோல் காதல் உறவையும் நம்ம பதிவு செய்யணும்.
திருமண உறவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி காதல் உறவுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பதிவு செய்யணும். அரசு அலுவலகங்களில் அல்லது வந்து ஊர் நிர்வாகத்தில் பதிவு செய்து காதலிக்க வேண்டும். காதல் உறவை பதிவு செய்து முறைப்படி காதலிக்கிறவர்களுக்கு எந்தவித இடையூறுகளும் பிறரால் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நடைமுறை ஏற்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலை வந்து பதிவு செய்து கொண்டு தனது காதலனோடு காதலித்து கொண்டு இருக்கிறாள். அப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த பெண்ணின் காதலன் வந்து இன்னொரு பெண்ணோடு பேசுகிறான் என்றால் அது அந்த பெண்ணிற்கு பிடிக்காது. அப்படின்னா அதை போய் புகாரில் பதிவு, தனது காதலன் வந்து இன்னும் குறிப்பிட்ட பெயருடைய இந்த பெண்ணோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான், தனது காதலனை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனது காதலனை கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்தின் உதவியை நாடலாம். அதை மீறினாக்கா ஏதாவது ஒரு தண்டனை, ஒரு எளிய ஒரு தண்டனை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ஆண் பெண் உறவில் ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து ஒரு கணவன் மனைவி, அதுமாதிரி ஒரு மனைவி வந்து என்ன பண்ணணும், தனது கணவனை கட்டுப்படுத்துவதற்காக சட்டத்தின் உதவியை நாடலாம். தனது கணவன் குறிப்பிட்ட இந்த பேருடைய ஒரு பெண்ணுடன் அடிக்கடி பேசுகிறதா என கேள்விப்படுறேன், அதனால் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு தனது கணவனுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு அறிவுறுத்தல். அதை மீறினாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை அந்த கணவனுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்படுத்த ஆண் பெண் உறவில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்தின் உதவியை நாட வேண்டும். அது மாதிரி ஒரு ஆண் இருக்கிறான், ஒரு கணவன் இருக்கான், தனது மனைவி இன்னொரு ஆணுடன் பேசுகிறாள். தனது மனைவி இன்னொரு எந்த ஆணுடன் பேசுகிறானோ அந்த ஆணை வந்து இந்த கணவன் கட்டுப்படுத்தலாம். தனது மனைவியுடன் குறிப்பிட்ட அந்த பெயருடைய அந்த ஆண் வந்து தனது மனைவியுடன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு மூலமாக சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஆக வந்து இங்கே வந்து குறிப்பாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆண் பெண் பாலியல் உறவில் பெண்களை கட்டுப்படுத்தக்கூடாது, ஆண்களை தான் கட்டுப்படுத்தணும். சட்டத்தின் உதவியோடு கூட ஒரு ஆணைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும். பெண்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்தின் உதவியை நாடக்கூடாது அப்படிங்கிறது தான். பெண் சுதந்திரம் என்னன்னா, ஆண் பெண் பாலியல் உறவில் பெண்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு பெயர் தான் பெண் சுதந்திரம். எல்லா வகையிலுமே பெண்களுக்கு சுதந்திரம் என்பது தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஆண்களை கட்டுப்படுத்தணும், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். பெண்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்குறோம், ஏன் ஆண்களை கட்டுப்படுத்தணும்? ஆண்களை கட்டுப்படுத்துகிற சுதந்திரம் என்பதே, பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்பதே ஆண்களை கட்டுப்படுத்துவதற்கு தான். பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்பது ஆண்களை கட்டுப்படுத்துவதற்குத்தான் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.